வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் அவன் மேலே எழுதுவேன். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலவெளியிலும் இந்நேரங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியானவர் தகப்பனுடைய வார்த்தைகள் கொண்டு வெளிப்படுத்தி எங்களோடு இடைப்படுவீரார். அப்பன் தடைகளை எல்லாம் மாற்றி அடிமை ஒப்புவிக்கிற கர்த்தராகிய இயேசுவின் நல்ல நாமத்திலேயே பிதாவே, ஆமென், ஆமென். இங்கே ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போது, அந்த சபைக்கு சொல்லும் போது அவர் 11 சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் நான் என்ன செய்கிறேன், வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை என்ன செய்ய பற்றி கொண்டு என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்துல தூணாக்குவேன். ஆமென். ஒரு பில்லர் போல ஆலயத்துல தூணா ஆண்டவர் என்ன செய்கிறார், தேவ பிள்ளைகளை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். பில்லர் அப்போ அது நிலையானது, நிரந்தரமானது, சிரமானது அப்படின்னு நம்ம பேசிட்டே போலாம். ஆமென். அதே போல கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய ஆலயத்துல, ஆலயம் என்று சொல்லும் இன்றைக்கு கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய சபையில ஒரு தூணாக நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்படி அவர் நிறுத்த வேண்டும். அதை ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டு ஒவ்வொரு சபையில் இருக்கிற குறைகளையும் கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்குள்ள மனம் திரும்புவதற்குள்ள காரியங்களை சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணி எப்படியாவது அவன் ஜெயிக்கிறவனா மாறணுங்கிறதுக்காக ஆண்டவர் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்று சொல்லி வாக்கு தத்தங்களை எல்லாம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் ஏதாவது மாறிடணும், ஜெயங்கொள்ளுகிறவர்களாக என்ன செய்யணும், மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல, ஆமென், அல்லேலூயா, 14ஆம் வசனம் 15ஆம் வசனங்களில அவர் எழுதும்போது சொல்லுகிறார், பிதாக்களே, ஆதி முதலானவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறபடினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். அவர் சொல்றார், வாலிபர்களே, பிள்ளைகளே, எல்லாரும் நீங்க என்ன செய்துட்டீங்க, பொல்லாங்கனை ஜெயித்தபடினாலே எழுதுகிறேன். 4ஆம் அதிகாரத்துல அங்கேயும் சொல்லுகிறார். ஆமென். 4ஆம் வசனத்துல, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிலும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப தேவன் இங்கே ஜெயிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஏன்னா இயேசு பூமியில இருக்கும் போது அவர் ஜெயித்தவர். அல்லேலூயா. அவர் என்ன செய்தார், ஜெயித்தார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்லும் போது, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னா, அல்லேலூயா, உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்ப தேவ பிள்ளைகள் உலகத்தை என்ன செய்யணும், ஜெயிக்கணும். ஜெயிக்கும் வழிக்காகத்தான் நாம ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோம். ஆமென். அவனுடைய முதல் ஸ்டெப் ஞானஸ்தானம். ஜெயிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் என்னது, ஏன் அது ஞானஸ்தானத்துல அவன் உடன்படிக்கை பண்றான். என்ன உடன்படிக்கை, இதுவரைக்கும் நான் என் சுய மாம்சத்தின் இச்சையின்படியும் என் ஆவியின்படியும் நான் நடந்தேன், இன்னையிலிருந்து என்ன செய்ய போறேன், உம்முடைய சித்தத்தை நான் என்ன செய்ய போறேன், செய்யும்படி நீர் எனக்கு ஆண்டவராக இரட்சகராக இரும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் எழுதும் போது எபேசு சபைக்கு 2ஆவது அதிகாரம் 3-4 வசனத்துல, முற்காலத்துல உங்க மாமிசத்தின் செயல்படியும் மனசு விரும்பினவைகளை என்ன செய்தீங்க, செய்து வந்தீங்க. சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினை பிள்ளைகளாயிருந்தோம். சுவாபத்தின்படி நாம் எதாயிருந்தோம். அப்ப மாமிசத்தின்படியும்
நம்முடைய மனசின்படியும் ஒரு மனுஷன் விரும்பினவைகளை செய்து வந்தா அவனுடைய முடிவு என்னதா இருக்கிறது? மாமிசத்தின்படியும் தன்னுடைய மனது விருப்பத்தின்படி செய்கிறவன் எதுக்கு ஆகப்பட்டுக் கொள்றான்? கோபாக்கினைக்கு. ஆனா தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? 1 தெசலோனிக்கேயர் 5:9 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே, நம்மை கோபாக்கிலிருந்து ரட்சிக்கும்படியாக தேவகுமாரனாய் இயேசு மூலமாய் ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. வாசிங்க. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நியமித்தார். அல்லேலூயா. ஆமென். நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார். ஆமென். எபிரெயர் 9வது அதிகாரம் 28வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 28 இயேசுடைய ரட்சிப்பை அவர் பேசிக் கொண்டு வரும்போது 28வது வசனத்துல சொல்லுகிறார், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாதவராய் தரிசனம் ஆவார். அல்லேலூயா. பவுல் அழகாக எப்படி 27 சொல்லுகிறார், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரு தரம் என்ன செய்யப்பட்டார்? பலியிடப்பட்டார். இப்போ தமக்காக வெற்றியோடு அந்த பாவத்தை, உலகத்தை, பிசாசை ஜெயித்தவன், ஆமென், தனக்கு காத்திருக்கிற அந்த தேவ ரட்சிப்புக்காக காத்திருக்கிறவனுக்காக மறுபடியும் அவர் தரிசனம் ஆகுகிறார். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாம, அவர் வருவார், அவர் தாமதமாகிறார். ஆமென். இன்னைக்கு நடக்கிற எல்லா சம்பவங்களும், ஆமென், தேவன் ஏற்கனவே முன்கூட்டியே நமக்கு எழுதி வைத்த சம்பவங்கள். அல்லேலூயா. ஆமென். அதனால ஆச்சரியப்படுவதற்கல்ல, இவையெல்லாம் சொல்லப்பட்ட தேவனால் முன்னறிவிக்கப்பட்டவைகள். ஆமென். இந்த அவரையெல்லாம் நீங்க காணும்போது ஆண்டவர் சொன்னார், உங்கள் தலைகளை நிமிர்த்துங்கள். ஏன்? அவர் வருகிறார். அந்த தேவன் வருவதற்கு உங்கள் தலைகளை உயர்த்தி உங்கள் ரட்சிப்பு சமீபமாயிற்று என்று சொல்லி உங்க தலைகளை என்ன செய்ய? உயர்த்துங்க என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நாம ரொம்ப முன்பை விட ரொம்ப அருகில, ரொம்ப கிட்ட கர்த்தருடைய வருகைக்கு அருகில இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் சபை, கடைசி கால சபைகளுக்கு அவர் சொல்லும் போது ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னார். அல்லேலூயா. அப்போ இயேசு உலகத்தை ஜெயித்தார். உலகம் என்றால் அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் நலகவனிக அந்த மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இதெல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஆமென். அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். என்னதெல்லாம்? உலகம்னா என்னது? மாமிசத்தின் இச்சை, 2 கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியமும் உலகத்தினால் உண்டான, இந்த பிதாவினால் உண்டானதல்ல, உலகத்தினால். இதுதான் உலகம். இதுக்கு பேர் தான் என்னது? உலகம். உலகத்தில் உள்ளவன் எதுக்கு உழைக்கிறான்? இந்த 3க்கு தான் உழைக்கிறான். இந்த 3க்கு தான் என்ன செய்யறான்? பிரயாசப்படுறான். பேருப்புகள் உண்டாகணும், நல்லா சாப்பிடணும், நிம்மதியா வாழணும். யாரும் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது? தொந்தரவு பண்ணிடக்கூடாது. நாமும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது. இதுக்குதான், இவன் பேர் தான் என்னது? உலகம். கிறிஸ்தவம் என்னது? நாம அநேகருக்கு தொந்தரவா இருக்கணும். அப்படித்தானே? என்ன நம்மளதான் தொந்தரவு கொடுக்குற ஆளுன்னு சொல்லிருக்காங்க. ஆமென். சுவிசேஷம் அறிவிக்கிறவனுக்கு பேர் என்னது? ஆளை மாத்திரான்னு அவனுக்கு தொந்தரவா தெரியும். அப்போ அவனுக்கும் மாமிசத்தின் சுய வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம், அதை விட்டு அவன் தரிசனம் வெளியே என்ன செய்யாது, போகாம பத்திரமா தனக்காக மட்டும் வாழக்கூடியவனுக்கு பேரு என்னது? மாமிச இச்சையும் கண்களின் இச்சை. ஆமே. பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி இருக்கிறான், நம்ம அதாவது ஒரு செங்கலாவது அதுக்கு மேல என்ன செஞ்சிடணும்?
வச்சாதான் நமக்கு ஆகுது. அவன் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த அப்படி கார் ஓடுதோ இல்லையோ, வீட்டில் என்ன நிறுத்தி வைக்கணும்? இப்போ அந்த இவி எலக்ட்ரிக்கல் காரையா இப்போ வாங்கினா தான் பேர் புகழ். அதனால நீங்க எதை வாங்கி நிறுத்தணும் வீட்டில், அந்த சார்ஜர்ல போட்டு வச்சா தான் எல்லாம் பார்க்குறவங்க இந்த வீட்டில் என்ன இருக்கு. யார் வீட்டில் எல்லாம் எலக்ட்ரிக்கல் கார் வாங்கியிருக்கு? தப்பு இல்லை, வாங்குறதுல தப்பு நான் சொல்லலை, அது கர்த்தருக்கு பயன்படும். அவன் அதுக்கு தான் சொன்னேன். ஹல்லேலூயா. இவை எல்லாம் எதனால உண்டானவைகள்? அதாவது இந்த உலக சிஸ்டம், அதாவது அதனுடைய எஜுகேஷனல் சிஸ்டம், எக்கனாமிக்கல் சிஸ்டம், இதெல்லாம் யாரால உண்டாக்கப்பட்டது? உலகத்துல பிசாசுவால உண்டாக்கி வைத்தார். இயேசு ஆமென் பரிசுத்த ஆவியை பெற்றவுடன், ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவி பெற்றவுடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு கூட்டு போனார். அல்லேலூயா. அங்கு 40 நாளும் அங்கு ஜெபத்துல இருக்கும்போது பிசாசு அவரை என்ன செய்தான்? சோதிக்கும் போது அவன் சொன்ன ஒரு காரியம், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம், நீ காண்ற இந்த உலகம் எல்லாம் நான் உனக்கு. ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? உலகம் உள்ளது உனக்கு உள்ளதுன்னு சொன்னாரா? இல்லை, அப்படி இல்லை, அவனுக்குரியதான். உலகம்னா யாருக்குரியது? பூமியோ கர்த்தன். பூமி யாருடைய? பூமிக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? பூமின்னா வேற, உலகம்னா வேற. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அல்ல, உலகமும் அதன் கிரியைகளும் வெந்து உருகிப்போம். உலகமும் அதனுடைய கிரியைகள் இன்னைக்கு இருக்குல்லையா கிரியை. ஒரு காலத்துல மாட்டு வண்டியும் அது நம்ம லோடெல்லாம் எடுக்கணும்னா எதுதான் ஓடிட்டு இருந்துச்சு? யாரெல்லாம் மாட்டு வண்டி பார்த்துருக்கு? அவங்க ஊர்ல இல்லையோ? நம்ம வயசானதுனால உடித்தாங்க நம்ம. நல்ல இப்ப அதெல்லாம் என்ன செய்யல இல்லை. அதனால பெட்ரோல் பெருசா தெரிஞ்சிச்சு. அந்த பெட்ரோலே கண்டுபிடிக்காத நாள்ல மனுஷன் வாழ்ந்தானா? இப்போ அது என்ன புதுசா கண்டுபிடிச்ச உடனே இதெல்லாம் உலகம். இதுக்கு பேர் தானது உலகம். சிஸ்டமே ஆண்டவர் மாத்திருவார். போட்டு இதை உலகத்தை வச்சுக்க. 2வது, ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் சொல்றார், பிசாசை ஜெயிக்கணும். எதை ஜெயிக்கணும் பாருங்க. இயேசு வாசிக்கு கொலேசியர் 2:15 வாசிப்போ. 2:15 கொலேசியர் 2:15 வேகமாய். துரைதனங்களையும் அதிகாரங்களை புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளிலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு பிசாசை ஜெயித்தார். அதிகாரம் துரைதனங்கள்னா பிசாஸ். ஆமென் அல்லேலூயா. அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். கரங்களை எல்லாம் சொல்லாம. அப்ப தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம பிசாசை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஆமென். யாரெல்லாம் பிசாசை பார்த்திருக்கீங்க? பார்க்க கூடாது. அவனுக்கு நமக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. நாமளும் அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவனும் நம்மள ஓத்துற தொந்தரவு பண்ணக்கூடாது. நாம முழங்கால் படி போட்டாதான் அவனுக்கு தொந்தரவு. ஜெபம் பண்ணாம பேசாம நம்ம வேலை விட்டு நாம இருந்துட்டோம்னா அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அவனு நம்மளை என்ன செய்ய மாட்டான், தொந்தரவு பண்ணவே மாட்டான். ஆனா என்னைக்கு நீ முழங்கால மடக்கி நேரம் வந்து ஏசப்பான்னு கூப்பிட்டியோ, என் தேசம் இப்படி இருக்கையா அப்படின்னு, இப்படிலாம் இருக்க சூழலை ஜனங்க அழிகிறான்னு ஒரு வார்த்தை சொன்னியோ, அப்போ வீட்டு பக்கத்துல வந்து நிற்பான். எந்த ஒரு போராட்டம் நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. யுத்தம் செய்ய பழகாதவன். யோசுவா யுத்தத்துல நிற்கிறான். யோசுவா எங்க நிற்கிறார்? யுத்தத்தில் நிற்கிறார். அப்ப மோசே எங்க இருக்கிறார்? மலை மேல நிற்கிறார். கையெல்லாம் தளர்ந்து மலை விட்டு இறங்கணும், கையெல்லாம் முடிக்கணும்னு பார்த்தா நடக்குமா? அங்க ஜனங்கள் எங்க நிற்கிறது? ஊழியக்காரங்க நின்றுட்டு இருக்கிறான் யுத்தத்துல. ஆனா மோசங்கிற ஒருவேளை அதுதான் இன்னைக்கு எதிர்பார்க்கிற சபை, தேவஜனங்கள் நிக்கணும். நிக்கிற இடத்துல என்ன மலையில ஆள் இல்லை. மலையில கையை என்ன செய்யல, உயர்த்த ஆள் இல்லை. யுத்த காலத்துல மடிகிறாங்க. யுத்த காலத்துல என்ன செய்யறாங்க? வீணான கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான், சபையை ஒடிக்கிறான், எல்லாம் செய்யறான். காரணம் என்ன? நிக்க வேண்டிய மலையில நிக்கிற ஆட்கள் இல்லை. கை என்ன செய்யல,
உயர்த்ததுக்கு ஆளுங்க. அல்லேலூயா. அதனால சத்துரு ஜெயம் அடைக்கிறார். அதனால சபைகளும் ஜனங்களும் பாவத்துல மாண்டு ஊழியத்தை விட்டு போய் அவன் சபைகள் பூட்டப்பட்டு அவைகள் எல்லாம் இல்லாம சுக்குநூறா போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. காரணம் சுயநலம். காரணம் என்னது? சுயநலம். ஜெபிக்கிறவன் இல்ல. ஆமென். முழங்கால் படி போடுறவனை கண்டுதான் பிசாசு கொஞ்சம் பயப்படுவான். ஆனா முழங்கால் படி போடாத தெரியாதவனுக்கிட்ட பிசாசு பக்கம் வரமாட்டா. அவனுக்கு ஒரு தொட்டில் போட்டுப்பான், பார்த்திருப்பீங்க தானே. அதுல போட்டு தாலாட்டு பாடிட்டே இருப்பான். யாரு? பிசாசு. யாருக்கு? ஜெபிக்காத வேதவாசிக்காக ஒரு தொந்தரவும் அவனுக்கு கொடுக்காத. ஆனா தொந்தரவு கொடுக்கிற ஆளை விடமாட்டான். அவன் கொடைய ஆரம்பிப்பான். என்ன செய்வான்? பிரச்சனை ஏதாவது, சரீரத்தில் பலவீனம், அப்படி இப்படி ஏதாவது செய்து அவனை ஜெபிக்க விடாம முழங்கால முடக்கம். ஆனா தொடர்ந்து ஜெபிச்சு பாரு, ஓடிடுவாதான். யாக்கோபு சொல்வார், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லு. பிசாசே தெரியாதவ எப்படி அவனுக்கு எதிர்த்து நிப்பா? பவுல்சுராம் தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவா, அறியாதவைகள் அல்லவே அப்படிங்கிறார். ஆமென். அப்புறம் எபேசு 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல கர்த்தரிலும் அவருடைய சத்து வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படிங்கிறார். சர்வாயுத வர்க்கங்களை எல்லாம் என்ன செய்ய? எதுக்கு? அவனை எதிர்க்கிறதுக்கு. ஏன்னா அவனை ஜெயிச்சா தான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். ஆமென். அவனை ஜெயிக்கலன்னா பரலோகம் நமக்கு கிடையாது. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார், இடுக்கமான வாசல்ல பிரவேசிங்க, அநேகர் பிரவேசிப்பார்கள், அநேகராலே கூடாம அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னார், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் அதை எடுத்துக்கொள்வான். அல்லேலூயா. அவன் பலவந்தம், யார் பலவந்தம் பண்ணிட்டு இருக்கிறா? அவனை போக விடாம பிசாசு தாலாட்டு பாடிட்டு வைக்கிறான். ஆமென். உன்னை தூங்க வைக்கிறான். உலக கவலைகளை கொடுக்கிறான். ஆமென். அதனால ஆண்டவர் சொல்றார், உலக கவலையும் பாவம்ட்டார். ஆமென். பெருந்தண்டியும் பாவம்ட்டார். சாப்பிடுவதும் உறங்குவதும் சாப்பிடுவதும் உறங்குவதும் அது பாவம் ஆயிடும். நரகத்துல கொண்டு போன அங்க ரெஸ்ட் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போயிடும். அதனால எதை ஜெயிக்கணும்? நீங்க பிசாசை ஜெயிக்கணும். ஒன்னாவது இயேசு உலகத்தை ஜெயித்தார், இரண்டாவது பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா. நாமளும் ஜெயிக்கணும். அதனாலதான் அவர் ஒவ்வொரு சபைக்கு சொல்லவும், உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக, ஜெயம் விழுகிறவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிற அப்படின்னு உங்களை என்கரேஜ் பண்றார். உங்களை இரத்தத்தினால் கழுவி உங்களை மீட்டு எத்தனையோ முறை விழுந்து எழும்பினாலும் உன்னை மன்னித்து மறுபடி நிலைநிறுத்தி இந்த ஓட்டத்தை ஓடு அப்படின்னு உன்னை என்கரேஜ் பண்ணி சபையை கொடுத்து போதர்களை கொடுத்து உற்சாகப்படுத்தி வர்றது காரணமே நீ ஜெயிக்கணும். நீ எதுக்கு ஜெயிக்கிறவனா மாறு. மூணாவது, ஒரு தேவப்புள்ள எதை ஜெயிக்கணும்? வெளிப்படுத்துற விசேஷம் 1:18 இயேசு மரணத்தை ஜெயித்தார். இயேசு எதை ஜெயித்தார்? மரணத்தை ஜெயித்தார். அப்ப தேவ பிள்ளைக்கு எதை ஜெயிக்க வேண்டி இருக்கிறது? மரணத்தை. ஆமென். பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானது. அவன் ஓட்டத்தை முடிச்சு, ஆமென், இயேசுவானவர் ஓட்டத்தை முடித்து ஓய்ந்து இருக்கிறது போல இவனும் ஓட்டத்தை முடித்து ஓய்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவைதான் அந்த எபிரியர் 9:27 வாசிங்க பாருங்க. 27 அந்தி ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அப்போ தேவனும் ஒரு முறை வந்து மரித்தார், அடக்கமானப்பட்டா உயிரோடு வந்து அதோட முடிஞ்சது. அதே போல மனுஷர்களாகி நமக்கும் ஒரு தரம் மரிக்கணும், நியாய தீர்ப்பு பரலோகம். அல்லேலூயா. ஆமென். இந்த 3 காரியத்தையும் ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த 3:21 சொல்லும் போது சொன்னார், நான் ஜெயம் பெற்று என் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறது போல. வெளிப்படுத்தல 3:21 நான் ஜெயம் பெற்று பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் அவன் என்னுடைய சிங்காசனத்துல என்னோடு கூட உட்காரும்படிக்கு நான் என்ன செய்வேன்? அருள் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை செய்வார். யாருக்கு? ஜெயம் கொள்றவன். யுத்தத்திலே போகாதவனால ஜெயம்னா என்னன்னு தெரியுமா?
தெரியாது, அவனுக்கு தெரியாது. அவன் கேலரியில் உட்கார்ந்து தட்டி ஓடுறவனை பார்த்து தட்டிட்டு இருக்கிறாள். ஆமென். அப்படி ஆனா தெய்வ பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும். ஆமென். அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், ஜெயம் கொடுக்கிற எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் எதாய் மாற்றுவேன், தூணாக மாற்றுவேன். ஆமென். தூணாக. நம்முடைய அப்போஸ்தலர் நாள் 3 அப்போஸ்தலர்கள்ல, அதாவது அப்போஸ்தலர் 12 பேர் உண்டு இல்லையா, அதுல 3 பேரை கலாத்தியர் 2:9 சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார். ஆமென். தூண்களாய் எண்ணப்பட்ட கேபாவும் யோவானும் யாக்கோப்பும். தூண்களாய் 3 பேரு எப்படி எதா எண்ணப்பட்டவங்க? சபைக்கு தூண்களாய் எண்ணப்பட்டவங்க. கேபா, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேர். ஏன்னா ஆண்டவர் இந்த 3 பேருடைய அந்த அவங்களுடைய இதை பொறுத்து தான் அவங்கள பக்கத்திலேயே வச்சுட்டார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல மருவ மலையிலே இயேசு தன்னுடைய தெய்வத்துவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிற நேரத்துல அங்கே அருகில இந்த 3 பேர் தான் இருந்தாங்க. அல்லேலூயா. கேபா, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஆமென். அந்த எவ்வீரு வீட்டுல அந்த மகளை தூக்கி எடுத்து மரணத்திற்கு எழுப்புற நேரத்துல வீட்டுக்குள்ள அழைத்துட்டு போன இந்த 3 பேரை தான். அல்லேலூயா. அதே போல ஆமென், கெத்செமனே தோட்டத்துல ஆமென், கடைசியில தான் துக்கப்படவும் வியாகுலப்படவும் அந்த நேரத்திலும் பக்கத்திலே இருந்து ஜெபிக்கும்படியாய் அழைத்து கொண்டு போனவர்கள் இந்த 3 பேர் தான். அல்லேலூயா. இதைத்தான் பவுல் சொல்கிறார். ஆமென். தூண்களாய் எண்ணப்பட்டவர்கள் இவங்க யாரு? அப்ப இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? சபைக்கு நாம யாரா இருக்கிறோம்? ஒரு தூணை போல இருக்கிறோமா? சபையை தாங்குகிற, சபைக்காக நிற்கிற, அது தேவ சபைன்னு சொல்லும் போது தேவ ராஜ்யம். ஆமா, தேவனுடைய, நீ எந்த சபையில இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட இதாலும் தேவ ராஜ்யம். தேவ ராஜ்யத்துல நாம ஒரு தூணாக நாம நிற்க வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. அல்லேலூயா. இந்த 3 பேரும் அவங்க காலங்களிலே சபைக்கு ஆதாரமாய் தூணாக நின்றவர்கள். அல்லேலூயா. உங்க ஜெப வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்க, யோசிச்சு பாருங்க. சபைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஆமே. ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஆமே விழுந்து எழும்பி ஜெபம் இல்லாம ஒரு தோல்விக்குரிய வாழ்க்கையா மாறிவிடவே கூடாது. கர்த்தருக்குள் ஜெயம் பெற்றவளா என்ன செய்யணும்? நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தகப்பனை விட்டுட்டு, அதாவது ஒரு சூழ்நிலையில தகப்பனை விட்டு, தகப்பனை விட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்காக போயிடுன்னு சொல்லி ஜீவன் தப்ப ஓடுகிற நேரத்துல அவர்கள் கொண்டு போன பொருட்கள் எல்லாம் சத்துரு எடுத்து விட்ட போது அந்த ராத்திரியில தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில ஊழையிடுகிற அந்த சத்தத்தின் நடுவிலும் அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய பயம், மரண பயம் பிடிக்கிற வேளையில இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருந்த அந்த தேவனை தன்னுடைய தாத்தா ஆபிரகாம் தன்னுடைய பயபக்திக்குரிய தகப்பனாய் ஈசாக்கு மூலமாய் கேள்வி மட்டும்தான் பண்ணியிருந்த அந்த தேவனை அவன் இருதயத்துல தேட ஆரம்பிச்சான். அல்லேலூயா. இக்கட்டான நேரத்துல அவன் இருதயம் அவரை தேடுகிற அந்த நேரத்துல ஏதோ தேடிட்டு அப்படியே தூங்கிட்டான். அதுல பக்கத்துல ஒரு கல்லு கிடந்துச்சு, அதை தலையில வச்சுட்டு என்ன செய்தான்? அவன் தேடினதுனால தேவன் தென்பட்டார். கரங்களத்தை எல்லாம் சொல்லாமா? அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நான் 28:15 ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துல உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். எங்க இருந்து அவனுக்கு சொல்லுங்க. இதுவரைக்கும் கேள்விதான் பட்டுட்டு இருந்த அந்த தேவனை இப்ப அவன் தரிசிக்கிறான். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கிறான், அவருடைய சத்தத்தை கேட்கிறான். ஆமென். அவர் சொல்றான், அந்த இக்கட்டான நேரத்துல அவன் இருதயம் தேடும் போது சொன்னார், ஆமென், நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை நான் என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. என்னை மறுபடியும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். அந்த காலில் எழும்புறான். அந்த தலையில இருந்த கல்லை என்ன செய்தான்? ஒரு தூணாய் நிறுத்தி எண்ணெயை வார்த்து, அல்லேலூயா, இதுதான் கர்த்தருடைய வீடு, இதுதான் என்னது? ஆமென். அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று என்ன செய்தான்?
பேரிட்டு, கர்த்தருடைய வீடு என்று பேரிட்டு, நான் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்பி வந்தா இந்த இடம் உம்முடைய வீடாகும். அல்லேலூயா. இதுல நான் உம்மை பலிபீடம் கட்டி ஆராதிப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிட்டான். ஆமென், ஆமென். அந்த தூண் ஒரு ஆதாரமா, ஒரு சாட்சியா. அல்லேலூயா, ஆமென். அது அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கல்லை அப்படி தூணாய் நிறுத்தினான். நம்ம எத்தனை பேர் கர்த்தரை சந்திச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய குரலை அட்லீஸ்ட் குரலையாவது கேட்டிருக்கீங்க? ஆசே இல்லையா? கர்த்தாவே, என்னோடும் நீர் என்ன செய்யணும்? பேசும். ஒரு முறையாவது உங்களுடைய சத்தத்தை என்ன செய்யணும்? யோபு சொல்றா பாருங்க, இதுவரைக்கும் என் காதால தான் கேட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. இதுவரைக்கும் நம்ம எதனாலதான் கேட்டுட்டு வரோம்? காதுனாலதான் கேட்டுட்டு வர்றோம். ஆமே பாஸ்டர், நாங்க கண்டு விசுவாசிக்கிறவங்க அல்ல, காணாம விசுவாசி, அதனால எங்களுக்கு தேவை அப்படிலாம் சொல்லணும். ஆமென். கர்த்தர் என்ன செய்கிறவர்? இன்னைக்கும் பேசுகிறவர். கர்த்தர் சத்தத்தை கேட்க முடியும். ஆமென். அவர் பேசுவார். ஆடியபிள் வாய்ஸ்லயும் பேசுவார். ஆமென். கேட்க முடியும். அல்லேலூயா. தரிசனத்திலும் பேசுவார், திருஷ்டாந்தங்களிலும் உங்களிடத்தில் வெளிப்படுத்துவார். இப்படி பல வகைகளிலே ஆண்டவர் பேச முடியும். அல்லேலூயா. அப்போ அப்படி தூணாக, ஒரு சாட்சியாக அவர் தெரிந்தோ தெரியாமலோ அதை வைத்து கர்த்தரை பணிந்து கொண்டான். ஒரு பொருத்தனை எடுக்கிறான். ஆமென். அல்லேலூயா. தூண் ஆதாரமாய் நாட்டி வைத்தார். ஆமென். அதே போல யோசுவா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஜனங்கள் எல்லாம் யோர்தானை பிழிந்து கடந்து போக வேண்டும். ஆமென். ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். 5ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள் ஒரு அடையாளமாய் இருக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரத்திற்கு லக்குக்கு சமமாக உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்லை தன் தோளில் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை ஏதென்று கேட்கும்போது நீங்கள் ஆமென், ஆமென். அல்லேலூயா. 7-8 வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அதை யோசுவா எடுத்து நாட்டினான். அல்லேலூயா. 9ஆம் வசனத்துல, யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. ஏன் அங்க இன்னும் இருக்கு? ஏன் இருக்கிறது? எவ்வளவுதான் யோர்தான் பொங்கி வந்தாலும் அந்த தூணை என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. எவ்வளவுதான் பாடு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்தாலும் இந்த விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? அசைத்து பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். எவ்வளவுதான் அதான் வேதம் சொல்ற 1 யோவான் 5:4 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் அன்றே உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இயேசு விசுவாசிக்கிறேன்னா அந்த வீடு கட்டினேன், காடு கட்டினேன், அது அந்த இதெல்லாம் சொல்லல. விசுவாச பட்டியலில் சொல்றாரு பாருங்க, 11ஆவது அதிகாரம் எபிரியல்ல அந்த விசுவாசி சொல்றாங்க. அல்லேலூயா. அதுக்கும் நம்ம வீடு கட்டுறது, காடு கட்டுறதெல்லாம் அது பெற்றுக்கொள்கிற விசுவாசம்லாம் அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும். அவிசுவாசி கிடைக்கும், அவிசுவாசி கிடைக்கும். அவிசுவாசி இயேசுவேன்னு கூப்பிட்டா அவனுக்கு வீடு கட்டுறதுக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஏன்னா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையையும் சூரியனையும் வரிசிக்க பண்ணுகிற தேவன் அவர் தான். ஆமென். ஆனா என்ன சொல்ல வர்றன்னா, விசுவாசம் என்று சொல்வது விடுவது, இழப்பது, இதெல்லாம் இந்த பட்டியல்ல வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்காக நிற்கிற சூழ்நிலையில எதுவானாலும் அவன் இழக்கிறது தயாராகி இருக்கத்தக்கதான
ஒரு ஆணித்தரமான விசுவாசம், நிலைநிற்கப்படுகிற விசுவாசத்துக்கு அடையாளமாய். அதைத்தான் ரோமர் 8:37 பவுல் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். 37 அவசரத்துல வாசிங்க. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. இவை எல்லாவற்றிலும், எவைகளில் எல்லாவற்றிலும் முந்தின வசனங்கள். அல்லேலூயா. உபத்திரமோ, வியாகுலமோ, துக்கமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மை முற்று முடிய ஜெயிக்கிறவளாய் நிறுத்துகிறவர் நம்முடைய கர்த்தர் இயேசுவே. கரங்களை எல்லாம் சொல்லாமா? அவன் விசுவாசத்துல உறுதியாய் நிற்கிற அந்த பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதை கேட்டு நீ விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அதுக்கு அடையாளமா தான் யோசுவா 12 கல்லை என்ன செய்கிறான்? நாட்டுகிறான். எவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் அந்த யோர்தான்னா உபத்திரம் பிரச்சனை மோதி அடிச்சுட்டு தான் இருக்கு. ஆனா கல்லு என்ன செய்யல? அப்படியே இன்று வரைக்கும் வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். உங்க ஆவிக்குரிய ஜீவிதம், இந்த விசுவாச ஜீவியத்தை நிலைநிறுத்தி பண்ணிக்கொள்ளணும். ஆமென், ஆமென். உறுதியாக்கி கொள்ள வேண்டும். பாடுகள், உபத்திரங்கள், பிரச்சனைகள் வரும். ஆமென். பாடுகள், உபத்திரங்கள், பிரச்சனைகள் வரும். ஆனால் நிலை நிற்க வேண்டும். அப்ப நிக்கிறோமா? ஆமென். சங்கீதம் 44:17 சொல்கிறார், இவைகள் எல்லாம் நடந்தாலும் நாங்க மறுதலிக்கல, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. அல்லேலூயா. எவ்வளவோ பிரச்சனை நடந்தாலும் வாயில முறுமுறுப்பு வந்ததில்லை. உண்மை மறுதலிக்கல, உண்மை என்ன செய்யல? மறுதலிக்கல. ஏன் ஆண்டவரே நம்ம கூட ஆமென், அல்லேலூயா, மறுதலிக்கல. ஆமென். இவைகளுக்கு மேல் வந்திருந்து உண்மை நாங்கள் மறக்கவும் இல்லை. 19ஆம் வசனத்தை சொல்லுகிறார், எங்கள் இருதயம் பின்வாங்கல, எங்கள் காலடிகள் நம்முடைய பாதை விட்டு விலகதும் இல்லை. ஆமென். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், என் மாம்சத்தை புசித்து இந்த இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? அவனை கடைசி நாளில் என்ன செய்வேன்? எழுப்புவேன். கொஞ்சம் பேர் இது கடினமான உபதேசம். 60ஆம் வசனம் 60 கடினமான. யார் இதை கேட்பார்கள்? உபத்திரமா? கிறிஸ்தவனால என்னதுதான்? பஞ்சுமத்தையான வாழ்க்கை. பிரச்சனையே கர்த்தர் சுகம் கொடுப்பார். உனக்கு நீ என்ன கார் கேட்கிறியோ, என்ன கலர்ல கேட்கிறியோ, அது அப்படியே தருவார். ஆமென். அப்படித்தானே இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படிதான் சொல்லிக் கொடுக்குது. வீட்டுல என்ன பெயிண்ட் அடிச்சு எப்படி நீ டிராயிங் பண்றியோ அது ஆண்டவர்கிட்ட கேளு, அப்படியே ஆண்டவர் உனக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. உலகத்தை தான் கேட்க சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்? முதலாவது தேவர் ஆட்சியத்தை கேளு, அப்ப இவையெல்லாம் என்ன செய்யும்? இவையெல்லாம் அதுல லிஸ்டே கிடையாது, அவ்வளவு. ஆமென். எல்லாம் சேர்த்து வரும். ஆனா நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோம்? கரெக்டா ப்ளூ பெயிண்ட் அடிச்ச அந்த வீடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதே தான் எனக்கு வேணும். கடைசியில் அவன் பெற்றுக் கொடுக்க மாட்டான், சாரி போட்டோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப டைம் ஆச்சு, நிலை நிற்கணும். அல்லேலூயா. உபத்திரங்கள் பாருங்க, அவங்க கொஞ்சம் பேர் போயிட்டான். ஏசு அப்படியே திரும்பி பார்க்கிறார், பார்த்து சீசரை பார்த்து, நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ பேதுரு அப்படி உடைந்து போய் சொல்றான், ஆண்டவரே யாரிடத்துல போவோம்? ஜீவன், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஜீவனுக்காக எங்க உயிரையும் கொடுக்க நாங்க ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. மரிக்கும் போது நான் இயேசுவை போல மரிக்க எனக்கு தகுதி கிடையாது, என்னை தலையிலா என்ன செய்ய சிலுவையில் அரங்கன்னு ஒப்பு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. கேபா ஆமென், உறுதியா அவர் தான் எழுதுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9-10 கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி கர்த்தர் நிலைநிறுத்துவாராக. பர்னபாஸ் சொல்லுகிறார்,
நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் பரலோக ராஜ்யம் போக வேண்டும். ஒரே ஒரு பாதை, அது அந்த சிலுவை பாதை. எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆமென். தூணாய் நிறுத்தினார் சாலமோன். 2 தூணை ஆலயத்துல நாட்டினார். 2 நாளாகவும் 3:17 2 தூணை. ஒன்றுக்கு பேரு யாக்கீன், 2வது பேர் போவாஸ். ஆமென். ஒரு நிலை நிறுத்தப்படுதல், ஒன்று, இன்னொன்று பலன். ஆமென். தேவன் நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென்.